வெச்சது உனக்கே திருப்பினா உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? நீ கும்பிடுற துர்மாதாவை எதிர்க்கிறதுக்கு நான் எப்படி எல்லாம் ரூபம் எடுப்பேன் தெரியுமா? நான் ராஜேஸ்வரி, மந்திரினி, மந்திரங்களின் அதிபதி, யந்திரினி, யந்திர ஸ்வரூபிணி, காரணி, எல்லா செயல்களுக்கும் காரணமா இருக்கிறவ. என் உக்கிர ரூப உச்சாடனம் என்ன தெரியுமா? ஓம் மைம் ஹ்ரீம் ஸ்ரீம் விபரீத பிரத்யங்கர மாம் ரக்ஷ ரக்ஷ மம சத்ருன பக்ஷய பக்ஷய ரூபம் ஹும்பத் ஸ்வாஹா. இத 12 தடவை யாரு தினம் சொல்றாங்களோ அவங்களை எதிர்க்க யாராலையும் முடியாது. சத்ருநாசம் பண்ற விபரீத பிரத்யங்கர உச்சாடனம் இது. இத எனக்கு நானே சொல்லிக்கிட்டு விபரீத பிரத்யங்கராவா திருவக்ர வக்ரகாலியா மாறினா ஒரு நொடியில உன் வக்ர புத்திக்கு முடிவு கட்டிட முடியும். ஒரு காரிய காரணத்துக்காக தான் உன்னை விட்டு வைக்கிறேன். குழைச்சு போ. துர்மாதா, பார்த்துட்டு சும்மா இருக்கே. என் மந்திர தகடு திருப்பி அடிச்ச அம்மனே நேர்ல வந்து 3ஆவது தடவை எச்சரிச்சுட்டு போறா. என்ன செய்யற நீ? ஏன் நான் ஏவினது எதுவுமே செயல்பட மாட்டேங்குது. ஏன் மந்திர பலிதம் இல்லாம போச்சு துர்மாதா? நீ உன் தவ வலிமைய செலவழிச்சிட்ட. பப்பாலா பறந்த, ராஜியா உருமாறின. இப்படி அடிக்கடி பிரயோகம் செஞ்சு உன்கிட்ட இருக்கிற துர்மந்திர சக்தியோட வீரியத்தை குறைச்சிட்ட. போ, உடனே மந்திர உச்சாடனம் செய். மனசை ஒருநிலைப்படுத்தி ஜபதபங்களை செய். துர்மந்திர பிரயோகத்துக்கு தவம் செஞ்சு உன்னை தயார்படுத்திக்கிற வழியை பாரு. அப்பதான் அம்மனை மீறி ராஜனை நீ அழிக்க முடியும். உன் மூலமா அம்மனை நான் எதிர்க்க முடியும். சரி தாய், என் தவ வலிமையை நான் உயர்த்திக்கிறேன். ஜெய் துர்மாதா.